ஆக்சுவலி பேலியோ டயட் தான் நான் இருந்தேன் நான். பேலியோ அண்ட் வெறும் ஃப்ரூட்ஸு வெறும் வெஜிடபிள்ஸ், ஒரு நாள் வெஜிடபிள்ஸ் ஒரு நாள் ஃப்ரூட்ஸ், அந்த மாதிரி ஒரு வாரம் ஃபுல்லாக எடுக்கணும். அதில் ஒரு 5 kgs குறையும். கிராஷ் டயட் மாதிரி எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டு சொல்லி பேலியோ டயட் எடுத்தேன். 1 மந்த்லேயே கிட்டத்தட்ட வந்து ஒரு 78 kg இருந்தேன். 63க்கு வந்தேன். ஓகே. நீ எக்ஸசைஸும் பண்ணுவீங்க அதில்? இல்லை இல்லை, அப்போ பண்ணல. அது மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கும்? பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடுவீங்க? லஞ்ச், டின்னர் அந்த மாதிரி என்ன? இல்லை, அவங்க ஃபுட் கொடுப்பாங்க, டெலிவர் பண்ணிடுவாங்க, டெலிவரி பண்ணுவாங்க. மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் அவங்க கொடுக்குற ஃபுட்டு மட்டும்தான் சாப்பிட்ணும். சப்பாத்தின்னு சொல்லி என்ன ரொட்டி அது, பாதாமில் ரொட்டி இருக்கும், ஆல்மண்ட் ரொட்டி, இத்தினூன்னு தான் இருக்கும். 2 பீஸு ஒரு சாலடு, அவ்வளோதான். ஆனால் அதுலேயும் அவங்க பாருங்க, அவங்க நிறைய ஸ்நாக்ஸ் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 பீஸ் 900 ருபீஸ் 1000 ருபீஸ் இருக்கும். ஓகே. ஏன்னா நமக்கு பசிக்கும்ல, இது மட்டுமே நமக்கு பத்தாது. நம்ம என்ன பண்ணுவோம், உடனே பசிக்குதுன்னு சொல்லிட்டு வேற எதுவும் ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடாது. அப்போ அதை தான் சாப்பிட்டாகணும். அப்போ வாங்கு, 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு வாங்கு. இதெல்லாம் போச்சு. பட் அதுக்கப்புறம் நானே வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். சரி, ஓகே, இதெல்லாம் சாப்பிடணும். அதாவது ரைஸ் சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. பொரியல் வைக்கிற இடத்துல ரைஸை வைக்கணும், ரைஸ் வைக்கிற இடத்துல பொரியல் வைக்கணும். 2 பொரியல் வச்சுட்டு அதை ஜாஸ்தியாக சாப்பிட்டு ரைஸை கம்மியாக சாப்பிடணும்னு இப்போ அதை தான் பண்ணிகிட்டு இருக்கேன்.